ஹாய், வெல்கம் டு மை சேனல். சம்மர் 7 டே வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 1 அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். காலையில் 5 மணிக்கு எழுந்துருங்க. எழுந்த உடனே வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு டம்ளர் சூடான சுடு தண்ணி சிப் பண்ணி நல்லா குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கக்கூடிய அந்த மார்னிங் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி, கிராம்பு, ஏலக்காய் தண்ணீர் தான் எடுத்துக்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் துளசி செடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 30 இலை இருக்க மாதிரி துளசி இலையை பறிச்சுக்கோங்க. சப்போஸ் துளசி செடி இல்லை அப்படின்னா பூக்கடைகளில் துளசி உதிரியாகவோ இல்லை முழமாகவோ கிடைக்கும். அது மாதிரி துளசி வாங்கிட்டு வந்து ஒரு 30-40 இலை இருக்க மாதிரி கிள்ளி அதை அலசிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில் அதை போட்டுடுங்க. ஒரு 2 கிராம்பும் அதில் போட்டுடுங்க. ஒரு ஏலக்காவை நல்லா இடித்து அதோடு சேர்த்து அந்த 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அந்த 1 டம்ளர் துளசி கிராம்பு தண்ணீரை காலையில் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதுளை தேங்காய் பால் ஸ்மூத்தி தான் எடுத்துக்க போகிறீங்க. இதுக்கு ஒரு முழு மாதுளை பழம், பெரிய பழமாக இருந்தால் 1, சின்ன பழமாக இருந்துச்சுன்னா 2 பழம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 சில்லு இருக்க மாதிரி தேங்காய், இது 2த்தையும் முதல்ல மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஏலக்காய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஒரு 2 கிளாஸ் இருக்க மாதிரி தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 கிளாஸ் பால் தான் உங்களுக்கு அதில் வரும். மாதுளையும் தேங்காய் பாலும் சேர்ந்து ஒரு 1.25 டம்ளர் தான் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு 5 பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்து அதோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சோம் இல்லையா, மாதுளம் பழமும் தேங்காவும் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஜூஸை அதோடு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா திக்கான ஒரு ஸ்மூதி கிடைக்கும். அதை டம்ளரில் மாற்றிக்கோங்க. மின்னாள் நைட்டு சியா விதைகளை ஊற வச்சுருங்க. சப்போஸ் நீங்கள் மின்னாள் நைட்டு மறந்துட்டீங்க அப்படின்னா காலையில் எழுந்த உடனே சியா விதைகளை ஊற வச்சிங்கனாலும் அது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறமா இந்த ஸ்மூதியோட ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி சியா விதைகளை கலந்து காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்து காலையில் ஒரு சூப்பரான ஸ்மூதி குடிச்சிருப்பீங்க. நல்லா இருந்துச்சா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம லஞ்ச் பார்க்குறதுக்கு முன்ன காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் மதிய லஞ்சுக்கும் நடுவில் அந்த இடைப்பட்ட நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் நமக்கு தண்ணி குடிக்கணும் போல தோணும். கண்டிப்பாக இந்த வெயில் டைமில் அப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் தண்ணி எப்படி குடிப்பீங்க? ஒரு சொம்பு தண்ணியை கொண்டு வந்து கடகடன்னு குடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் தாகம் அடங்கவே அடங்காது. என்ன தான் தண்ணி குடித்தாலும் தாகமே அடங்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதுக்கான காரணம் அதுதான். 1 டம்ளர் தண்ணி நீங்கள் குடித்தாலும் நல்லா சிப் பண்ணி குடிச்சிங்கன்னா தான் உங்களோட தாகம் அடங்கும். கடகடன் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா தாகம் அடங்காது, தொப்பை தான் விழும். நிறைய பேர் தண்ணி நிறைய குடிச்சு தொப்பை விழுந்தவங்க இருக்காங்க. அதனால தண்ணீர் குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா சிப் பண்ணி 1 டம்ளர் தண்ணி குடிங்க. தண்ணி மட்டும் குடிக்கிறதுனால தாகம் அடங்க போகிறது கிடையாது. உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து இறங்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 7 நாளுமே உடம்புல நீர் சத்து இருக்கணும். நிறைய பேருக்கு இந்த வெயிலில் பிபி அதிகமாகிடும், மயக்கம் வரும். அது மாதிரிலாம் இல்லாமல் தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு அரை எலுமிச்சை பழத்தை 1 டம்ளர் தண்ணியில் பிழிஞ்சு 1 சிட்டிகை உப்பு 1 ஸ்பூன் இருக்க மாதிரி நாட்டு சக்கரை கலந்து நல்லா சிப் பண்ணி குடிக்கும் பொழுது இந்த பிபி அதிகமாகிறவங்களுக்கு தலை சுற்றல் இல்லாமல் உடம்புல நீர் சத்தும் இருக்கும். அதுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணியில் 1 ஸ்பூன் தயிர் கலந்து 1 சிட்டிகை உப்பு கலந்து நல்லா மோரை அடிச்சும் நீங்கள் குடிக்கலாம். இந்த 7 நாட்களில் உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு அப்புறமா குடிக்கணும் போல தோணுது, ஒரு கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இந்த 2 பானங்களை நீங்கள் ட்ரை பண்ணலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஈவினிங் டின்னர் வரைக்கும் கூட நீங்கள் இது மாதிரி பானங்களை அப்பப்போ சிப் பண்ணி 1 டம்ளர் எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க. மதிய உணவுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு புட்டு. நார்மலாக பனங்கிழங்கை வேக வச்சு சாப்பிடுவோம். வெயிட் லாஸ் அப்படின்னாலே வேக வச்சது அவிச்சது இது மாதிரி தான் சாப்பிடணும்னு இல்லாமல் நல்லா சுவையாக சமைச்சு சாப்பிட்டு உங்களோட உடல் எடையை ஈஸியாகவே குறைக்கலாம். மதியம் இந்த பனங்கிழங்கு புட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பனங்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதோட தோல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தேங்காய் திருவல பச்சையாகவே அந்த பனங்கிழங்கை நல்லாவே திருவிட்டு அதில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் இருக்க மாதிரி ரவையை சேர்த்துக்கோங்க. கூட ஒரு 2 சில்லு இருக்க மாதிரி தேங்காவை அரைச்சி ஒரு 1/4 டம்ளர் தேங்காய் பால் மாதிரி வரும் இல்லையா, அதை வந்து இதோடு மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இட்லி கட்டரால் ஒரு கர்ச்சீஃபை நினச்சி பிழிஞ்சு அதுக்கு உள்ள நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கலவையை வச்சு ஆவி கட்டி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா
ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி தேங்காய் திருவலை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் இருக்க மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து மதிய லஞ்சுக்கு இந்த பனங்கிழங்கு புட்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எப்பவுமே ஒரு சூப் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு டே 1 அன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு சூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டாணி கேரட் சூப் தான் எடுத்துக்க போகிறீங்க. இந்த சீசனில் பச்சை பட்டாணி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும், விலை கம்மியாகவும் இருக்கும். இது மாதிரி பட்டாணி வாங்கிக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி பட்டாணி எடுத்துக்கோங்க. ஒரு கேரட்டை தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பல்லு பூண்டு சேர்த்து தண்ணி சேர்த்து கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணியை மட்டும் எடுத்துட்டு முதல்ல நம்ம போட்ட பொருட்கள்லாம் மிக்சியில் நல்லா அரைச்சி திரும்பவும் நான் அந்த தண்ணியை வேக வச்ச தண்ணியும் சேர்த்து அந்த மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிப்புக்கு கடுகு, ஜீரகம், பெருங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம அரைச்ச அந்த கலவையை நல்லா கொதிக்க விடும்பொழுது இறக்கக்கூடிய அந்த சமயத்தில் பெப்பர் போட்டு இறக்கி இந்த சூப்பை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கும் பொழுது வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் நைட்டு டின்னரை நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். டேப்லெட் எடுத்துக்கிறவங்க மட்டும் நைட்டு வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். டேப்லெட்லாம் எடுத்துக்கல, நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன், எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவும் இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக டின்னரை ஸ்கிப் பண்ண போகிறீங்க. அப்போது டின்னர் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் அப்படின்னும்பொழுது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இது மாதிரி நீங்கள் சூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிற வரைக்கும் வயிறுக்கு ஒரு கிரேவிங்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது மாதிரி சூப்பை ஈவினிங் நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்க போகிறீங்க. இப்போ நைட்டு டின்னர் அப்படின்றது உங்களில் ஒரு சில டேப்லெட் போடுறவங்களா இருப்பீங்க. நீங்கள் ஒரு 7 மணிக்கு முன்னே ஒரு 2 கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டு டேப்லெட் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னா டின்னரை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து நீங்கள் தூங்க போகக்கூடிய அந்த நேரம் அப்படின்றது முடிஞ்சது ஒரு 10:30 மணிக்குள்ளே நீங்கள் படுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் தூக்கத்தையும் சேரும். நீங்கள் 12-1 மணி வரைக்கும் ஃபோன் பார்த்துக்கிட்டு இருந்து நீங்கள் ஒரு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட உங்களோட வெயிட் லாஸ் அப்படின்றது நடக்காது. அதனால் இந்த ஒரு 7 நாள் வரைக்குமாவது ஒரு 10-10:30க்குள்ளே தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னே நைட் ட்ரிங்க் அப்படின்ற ஒரு ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. அந்த நைட் ட்ரிங்க் என்ன எடுத்துக்க போகிறீங்கன்னா டே 1 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் தண்ணீர். புடலங்காய் வாங்கி அது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சி 1 டம்ளர் வர மாதிரி புடலங்காய் ஜூஸை வடிகட்டி நீங்கள் படுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தூங்க போனீங்க அப்படின்னா உங்களோட தூக்கம் அப்படின்றது ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவு 10 இல்லை 10:30 மணிக்குள்ளே நீங்கள் தூங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களில் ஒரு சிலர் கேட்கலாம், சிஸ்டர் எனக்கு படுத்தா தூக்கம் வரலையேன்னு. போய் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் படுத்திங்கனாலே கண்டிப்பாக தூக்கம் வரும். தூக்கம் ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்க்கு. ஓகேங்களா? இன்றைக்கி டே 1 அன்னைக்கு காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டே 1ஓட வெயிட் லாஸ் எப்படி இருந்தது அப்படின்றத டே 2 அன்னைக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் போடக்கூடிய எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.